ஹாய் ஹலோ அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு சர்ப்ரைசிங் டே எனக்கு என் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஸோ இன்றைக்கி நான் காலைல ஏஞ்சி ரெடியாகி லைக் வேலைகளை முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் ஷூட்டுக்கு. அண்டு கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ ஐ வாஸ் செக்கிங் மை இன்ஸ்டாகிராம். ஸோ பேசிக்லி நம்மளுக்கு இந்த மெசேஜஸில் ப்ரைமரி, ஜென்ரல் அண்ட் ரிக்வெஸ்ட்னு இருக்கும். ஸோ எவ்ரி 10 days நான் ரிக்வெஸ்ட் செக் பண்ணுவேன். ஏன்னா சில பேர் வந்து மெயில் அனுப்புவாங்க, சில பேர் வந்து ரிக்வெஸ்ட்க்கு டிஎம் பண்ணுவாங்க ரிகார்டிங் ஒர்க். ஸோ அதுக்காக ஹேண்ட் இன்றைக்கின்னு பார்த்தா ப்ரைமரி, ஜென்ரல், ரிக்வெஸ்ட், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு லிங்க் மட்டும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க எல்லோரும். என்னடா இது ஃபுல்லாகவே ஹேக் ஆகிடுச்சான்னு பயந்துட்டேன். ஏன்னா ஏற்கனவே என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் 2-3 வாட்டி ஹேக் ஆகி சஸ்பெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தா எப்படியோ ஒரு தைரியம் காமிச்சு சரி என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் அனுப்பினாலேன்னு சொல்லிட்டு நம்பிட்டு லிங்க் ஓப்பன் பண்ணால் ஒரு மூவி வந்து ரொம்ப ஹிட் மூவி மறுபடியும் ரீரிலீஸ் ஆகிருக்கு, சூதுகவும், என்னுடைய ஃபஸ்ட் படம். ஸோ அதோட ஒரு கிளிப்பிங் வந்து ரொம்ப வைரலாக இப்படி போயிட்டுருக்கு. அதாவது அசோக் செல்வன் அதில் சொல்லியிருப்பாரு, அந்த கை கட் பண்ணுற சீனில் அந்த பொண்ணை வந்து நிஜமாகவே கை கட் பண்ணிட்டாங்கன்னு இப்படி வந்து மார்க் காமிச்சிருக்காரு. ஸோ எஸ், அது நிஜமாக நடந்த சம்பவம் தான். அண்ட் என்னுடைய பழைய இன்டர்வியூஸில் நிறைய இடத்துல வந்து நான் அது வந்து கன்ஃபெஸ் பண்ணியிருப்பேன். நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நடந்துச்சுங்க அப்படின்னு. அண்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு சொல்கிறீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக சொல்கிறேன். அது வந்து இப்போ வந்து அது வந்து அவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷனாக தோணாது. பிகாஸ் பல வருஷங்கள் தாண்டிச்சு, மோர் தென் 12 years ஐ கெஸ். அண்டு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, அந்த சூதுகவும் வந்து மை ஃபஸ்ட்டு மூவினா கேமரா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியறதே வந்து அந்த படம் மூலியமாக தான். எனக்கு வந்து படத்தோட கேமரா எப்படி இருக்கும், படம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, யார் என்ன கேமராமேன் என்ன பண்ணுவார், டைரக்டர் என்ன பண்ணுவார்னு ஒன்றுமே நாலேஜ் இல்லாமல் ராவாக அப்படியே உள்ளே போன ஒரு கேண்டிடேட் தான். ஸோ நான் ஷூட்டிங்கில் பார்த்துருக்கேன். நான் பல்லாவரம் ஆர்மி குவார்ட்டர்ஸ் தான் வளர்ந்தேன். அண்ட் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் இருந்துச்சு. அது இப்போ இல்லை, அது இங்கிலீஷ் கம்பெனியும் என்னமோ சொல்லுவாங்க, இப்போ இல்லை அது. ஸோ அங்கே நிறைய படங்கள், விஜய் சார் படங்கள் தான் நிறைய. விஜய் சார் எல்லாம் சின்ன வயசுல நாங்கள் பார்த்து வளர்ந்தோம். ஏன்னா டெய்லி ஸ்கூல் முடிச்சிருந்தவங்க ஹாய் பாயெல்லாம் சொல்லுவோம். லைக் யூஸ் டு பி வெரி கூல் பர்சன். அசின் மேம், நயன்தாரா மேம், வடிவேல் சார், பரத், அப்போ குட்டி பையனாக இருந்தார், போக்கிரி, வில்லு, இதெல்லாம் போயிட்டு இருந்தது, பிரபுதேவா சார், இதெல்லாம் வந்து ஒரு தூரத்துலேருந்து பார்த்தோம். ஆனால் ஒரே ஒரு வாட்டி லொக்கேஷன் மட்டும் நான் போனோம் கூட்டமாக, அவங்க குழந்தைங்கள்லாம் போனோம். ஆர்மி குவார்ட்டர்ஸ் வந்து உள்ளேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. அது என்னென்னா கொடைக்குள் மலை ஒரு படம், பார்த்திபன் சார் நடிச்ச படம். ஒரு வாட்டி ஈவினிங் வந்து சும்மா மேபி நாங்கள் விளையாடுற பால் அங்கே பக்கம் போச்சா இல்லை நாங்களாம் போகணுமா ஞாபகம் இல்லை எனக்கு. ஐ வாஸ் இன் 7th or 8th சம்திங். ஸோ அந்த டைமில் தான் போனோம். அண்டு அந்த மாதிரி பார்த்து தான் எனக்கு பழக்கம். பட் ஷூட்டிங்கில் போய் நடிக்கிறது, கேமராவை பார்க்கணுமா, ஆர்டிஸ்ட்டை பார்க்கணுமா, டைலாக் சொல்லணுமா, என்ன பண்ணணும், தமிழ் வேறு ஒழுங்காக வராது. ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஆர்மி குவார்ட்டர்ஸ் தான், அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. அண்டு எனக்கு வந்து சவுத் கல்ச்சர் ரொம்ப புதுசாக இருந்தது. அண்டு என்ன சொல்கிறது, லைக் சினிமாவே வந்து ஒன்றுமே ஒரு ஐடியா, என் குடும்பத்தில் யாருமே சினிமாலேயே இல்லை. நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன், ஒன்றுமே தெரியாது. போனேன். ஆக்சுவலாக இதுக்கு எப்படி போனேன்னா, ஒரு ஆடிஷன் வேறு ஒரு படத்துக்கு போனோம். நல்லா கூட்டம் இருந்துச்சு. நான் என் தம்பி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுமா, போகலாம் லேட் ஆகுதுன்னு நினைக்கும் போது இன்னொரு அண்ணா வந்து சொன்னார், பக்கத்தில் வேறு ஆடிஷன் போகுதுமா, அங்கே முடிச்சுட்டு வாங்கன்னு. ஸோ அப்படி போனது தான். போனால் வல்சரவாக்கம்ல சிவிகுமார் சாரோட ஆஃபீஸ் போகிறோம். ஆடிஷன் எடுத்தாங்க ஆஃபீஸோட பேக் சைடில். ராகேஷ்னு சொல்லி ஒருத்தர் தான் வந்து ஆடிஷன் எடுத்தார். ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பார்த்து நாளைக்கு ஷூட்டுன்னு சொல்லிட்டாங்க திடீர்னு. காலேஜில் வேறு போய் சொல்லி லீவ் போட்டுட்டேன். எப்படியோ வந்து நெக்ஸ்ட்டு நானும் அம்மா ஷூட்டுக்கு போகிறோம். சைதாப்பேட்டில் ஒரு பில்டிங்கில் தான் ஷூட் பண்ணோம் நாங்கள் ஆஃபீஸ் செட்டப்பில். அண்டு போனோடனே இந்த மாதிரி நீட்டாக ரெடியானேன். நீட்டாக வேணாம், எனக்கு அந்த பொண்ணு காமெடியாக வேணும்னு சொன்னாங்க. காமெடியாக பண்ணி விட்டுட்டாங்க ஹேரெல்லாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் ஒன்றுமே தெரியாது. ரவி அண்ணா இன்டர்நெட் நிறைய டிரெக்டர் தான், அங்கே அசோசியேட் டிரெக்டராக இருந்தார் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் தான் டைலாக்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அண்டு எனக்கு தெரிஞ்சது அந்த ஆடிஷன் எடுத்த பையன் மட்டும்தான், வேறு யாரும் தெரியாது. அவரும் ரவி அண்ணா மட்டும்தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க டைலாக்ஸோ. என்ன பண்ணணும்னு சொன்னால் அது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோமோ நீங்கள் அது பண்ணால் போதும்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொன்னேன். நடக்க சொன்னாங்க, நிறைய வாட்டி நடக்க வச்சாங்க. அங்கங்கே நிறைய நடந்தேன், நிறைய ஆங்கிள்ஸ்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா அசோக் வாஸ் நியூ. ஹி வாஸ் வெரி பிஸி ப்ராக்டிசிங் ஹிஸ் லைன்ஸ். ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட் அண்ட் வெரி டென்ஸ்ட் ஆல்சோ. ஏன்னா ஃபஸ்ட்டு மூவி, நல்ல லீடு கேரக்டர் கிடச்சிருக்கு அண்ட் ஆல். அண்ட் வி வர் டாக்கிங் ஃபார் சம் டைம். லைக் அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. அண்டு டைலாக் போர்ஷன் வந்துச்சு. டைலாக் வந்து நான் வேறு தமிழ் பேசுகிறதே அப்போ ரொம்ப கஷ்டம். அந்த டைலாக் வேறு பேச சொன்னாங்க. என்னை லவ் பண்ணலன்னா
நான் கையெடுத்துப்பேன், என் சாக்கு நீ தான் காரணம், எழுதி வச்சு செத்துடுவேன் அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறேன், என்ன பண்ண போகிறேன் ஒன்றுமே புரியாமல் என்னமோ பண்ணிட்டு இருந்தேன். அவங்க டைலாக் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கையில் ஒரு கத்தி கொடுத்தாங்க. அது வேறு புது கத்தியாக இருந்தது. சாதாரணமாக நம்ம சினிமாவில் வந்து டம்மி இல்லைன்னா அது வந்து ஏதாவது ப்ரொடக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் அது அப்படியே ராவாக அப்படி புது கத்தி தெர்மாக்கோல் கட் பண்ணுவோம்ல அந்த கத்தியாக இருந்தது. அண்ட் டு பி ஃப்ரேங்க் மை ஹேண்ட் வாஸ் நாட் இன் மை கண்ட்ரோல் பிகாஸ் ஹீ வில் பி ஹோல்டிங் மை ஹேண்ட். நான் கட் பண்ண போவேன், அவ கை பிடிப்பார், ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து என் சீனே அந்த மாதிரி தான், என் கை கட் பண்ண போவேன், பட் அவரோட கை தான் கட் ஆகும். அண்ட் லாஸ்ட்டில் எப்படி ட்ராமா ஆகும்னா அவர் தான் வந்து என்ன ஏதோ ஹேண்டில் பண்ணார். அந்த மாதிரி தான் ஒரு மேனேஜர்கிட்ட நம்மளுக்கு ஒரு சீன் போகும் அது. அண்டு அந்த டைமில் டைலாக் சொன்னால் டைலாக் சொல்லிவிட்டு கட் பண்ண சொன்னாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் போச்சு, கட் ஆயிடுச்சு. அந்த டைம்லேயும் வந்து அது கட் ஆயிருக்கும் கூட தெரியாது. அண்ட் அசோக் ஆல்சோ டின்ட் ரியாக்ட். ஹி டுக் இட் வெரி ஸ்போர்ட்டிவ்லி. அவருக்கும் அது கட் ஆயிடுச்சா இல்லையான்னு லேட்டாக தான் ரியாக்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பிகாஸ் நைஃப் வாஸ் டூ ஷார்ப். அது கட் ஆனாலும் கட் ஆயிருக்குன்னு தெரியாது, அந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருந்தது அது. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் வந்து எங்கே வந்து பேண்டேட் போடணுமோ அங்கே தான் வந்து கரெக்டாக கட்டாக இருக்குது. பார்த்தா பிளட் இருந்தது. அண்ட் மேக்கப் பண்ணால் ஃபுல்லாக என்னமோ போட்டு ஆஃப்டர் லோஷன் என்னமோ போட்டு என்னமோ கிளியர் பண்ணார். ஐ வாஸ் ஸ்கேட் லைக் ஐயோ கட் ஆயிடுச்சு, பிளட் வேறு வந்துச்சுன்னா. பட் ஹி வாஸ் லைக் நோ நத்திங் ஹேப்பன்ஸ், ஸ்மால் ஒன். பட் லேட்டர் அந்த மூவி முடிச்சதுக்கப்புறம் வி ஒர்க்ட் ஆன் பீஸா 2 வென் ஐ மெட். ஹி ஷோட் மீ நல்ல மார்க் இருந்தது அது. அண்டு ஐ வாஸ் ஃபீலிங் பேட் தட் டைம் ஆல்சோ. பட் அவர் வந்து அது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டாரு. தென் லேட்டர் வி ஒர்க் ஃபார் சில சமயங்களில் அங்கேயும் வந்துட்டு ஹி யூஸ் டு மேக் ஃபன். பிரகாஷ் ராஜ் சார் கிட்ட சொல்லிட்டு பிரகாஷ் சார் யூஸ் டு மேக் ஃபன், அஞ்சலி வரப்பா கத்தியெல்லாம் மாற்றி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஃபன், இட் வாஸ் லேர்னிங். அண்ட் இதுதான் அங்கே நடந்தது கைஸ். அண்டு இட்ஸ் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ திங்க். அண்ட் அதுக்கப்புறம் வந்து யார் கத்தி டம்மி கொடுத்தா கூட நானே குத்தி பார்ப்பேன். ஆக்சுவலி எனக்கும் மார்க் இருக்கும். இட் இஸ் நாட் டீப் பட் இருக்கும். And yeah, so that is the thing that happened. I think it is clarified. Thank you.